தெரியும் தரும். ஓகேவா? நம்ம வந்து இந்த 1 நிமிஷத்துக்காக மட்டும் நம்ம வெயிட் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து நெறைய இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாவே சார்ட் ஓப்பன்ல தான் இருக்கும். நம்ம வந்து கரெக்ட்டான ட்ரேட்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிபிளான ஒரு ட்ரேடு தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே மார்ஜினல் சேஃப்டி. ஓகே. ஸோ இந்த லெவல்லேருந்து நமக்கு செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ நீங்க இந்த லெவல்லேருந்து குடுக்கறதுக்கும், இந்த லெவல்ல குடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போனா நம்ம ரெட் தான் போணும். ஏன் போணும்னா சிங்கிள் கிரீன் கேண்டில் கேனாட் ஸ்டாப் த ஃபோர்ஸ் ஆஃப் ரெட் மொமெண்டம். ஓகே. ஸோ போனா ரெட் கேண்டில் தான் போணும். ஆனா அந்த ரெட் கேண்டிலே இந்த இடத்துலேருந்து போனா இன்னும் ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் எ கிரீன் ஒன். ஓகேவா? சி நம்ம மார்ஜினோட வின் பண்ணியிருக்கோமா? இந்த இடத்துல இருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், போனா இந்த இடத்துல இருந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ரெட் கேண்டில் தான். நீங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த இடத்துல ரெட் கொடுத்தனாலும் நம்ம வின்னு தான். பட் இது வந்து 70%. இதுவும் வின்னு தான். இப்போதைக்கு வின்னு தான். பட் இந்த இடத்துல இருந்து கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து கொடுத்தீங்கன்னா, சி எவ்வளோ பெரிய மார்ஜின் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். ஓகேவா? எவ்வளோ ஈஸியான வின்னிங் ட்ரேட். தொடர்ந்து 1 2 நம்ம தொடர்ந்து இன்னும் நம்ம கால்குலேட் பண்ணல. ஸோ எத்தனை கேண்டில் நம்ம வின் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன். ஸோ அகெயின் இப்போ இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அகெயின் இப்போ இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெட் கேண்டில் வந்தால் நான் என்ன போட சொல்லியிருக்கேன், ரெட் ஹேமர் வந்திருக்கு. ஸோ அதோட க்ளோசிங் பாயிண்ட். ஸோ அதோட க்ளோசிங் பாயிண்ட் என்ன, நம்மளோட இந்த ரவுண்ட் நம்பர் தான். ஸோ ரவுண்ட் நம்பர் சின்ன கேப் இருக்குது. பட் இருந்தாலும் ரவுண்ட் நம்பர் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ரவுண்ட் நம்பர்ஸ் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் மோஸ்ட்லி ரவுண்ட் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ ரெட் கேண்டலோட க்ளோசிங் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கா? எஸ் நடந்திருக்கு. சி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 2 இருக்குது. அண்ட் இங்கே வந்து லைட்டாக விற்க கிராஸ் பண்ணிருக்கு. பட் இதுவும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனாக தான் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் விட்டுருங்க. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கரெக்டாக இதோட விக்கில் டச் ஆகிருக்கணும். ஓகே. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பட் சின்ன கேப் இருக்குது. பட் இது வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனாகவே ஆக்சுவலாக எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ வந்து ஹேமர். ஸோ ஹேமர் நமக்கு வந்து வந்தோடனே க்ளோசிங் பாயிண்ட் வந்துட்டோம். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தால் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணிவிடும். அண்ட் இட்ஸ் ஏ இன்வெர்டட் ஹேமர். இன்வெர்டட் ஹேமர் அட் த சப்போர்ட் ஏரியா என்ன, at the support it will reverse the market. ஓகேவா? ஸோ இன்வெர்டட் ஹேமர் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், க்ளோசிங் பாயிண்ட்ல நம்ம ஒரு இதாக ட்ரா பண்ணிருக்கோம். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகே. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ சப்போர்ட் ஏரியாவில் நமக்கு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இட் மேட் எ நியூ ஹை. அண்ட் இட் மேட் எ ப்ரீவியஸ் ஹை. ஸோ ப்ரீவியஸாக லோ மார்க்கெட் மூவ்மெண்ட் லோ 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 இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வந்தது. இப்போ நமக்கு ஹை இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. சி இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக அப்பு கொடுக்கலாம். ஓகேவா? தாராளமாக அப்பு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இட்ஸ் எ கிரீன் ஒன். ஓகே. அகைன் இட்ஸ் எ ரெட். ஸோ இந்த வாட்டி நமக்கு ஹேமர் வரலை. ஸோ நமக்கு ஹேமர் வந்து 80% தான் வின்னிங் ரேஷியோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 20%ல் ஒன்றா இருந்திருக்கு. ஸோ அதையும் நாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. தெரியுதா? கேப் இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. வெயிட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே பார்க்கணும். கலர் எந்த கேப் அப் ஓப்பன் ஆகுது, கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா எல்லாமே பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகணும். ஆமாம் தானே? அதுதானே ரூல்ஸு. இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டில் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகணும். அதுதானே ரூல்ஸு. ஸோ இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு லைனை போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சி இட்ஸ் ஏ ரெசிஸ்டன்ட். எங்கே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரீவியஸாக நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு சப்போர்ட் ஏரியாவாக இருந்தது. சி இந்த இடத்துல பாருங்கள், அகெயின் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. சி ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த ஏரியா அதாவது ஓப்பனான ஏரியாவில் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹேமர் வந்து நமக்கு வந்து தப்பு பண்ணல.
இதனால தப்பாச்சு, கேப் அப் ஓப்பன் ஆனதான் தப்பாச்சு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனது எந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்கிற ஏரியா. கேப் அப் ஓப்பன் ஆனால் பையர்ஸ் தான் ஆக்சுவலாக வருவாங்க, அதுதான் ரூல்ஸு. பட் பையர்ஸ் எங்கேருந்து வர முடியும், ரெசிஸ்டன்ட் இல்லாமல் இருந்தால் தான் வர முடியும். பட் இந்த கேண்டில் எங்கே எக்ஸாக்டாக ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஸ்ட்ராங் பையர்ஸும் வந்திருக்காங்க, ஸ்ட்ராங் செல்லர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஏரியாவிலேருந்து பையர்ஸும் செல்லர்ஸ் 2 பேரும் வந்தாங்கன்னா இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் லெவல்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுனால இந்த இடத்துலேருந்து யார் வர முடியும், செல்லர்ஸால தான் வர முடியும். சப்போஸ் இந்த கேண்டில் இந்த இடத்துலயே ஓப்பன் ஆயிருந்தா பையர்ஸ் வரதுக்கு சான்சஸ், ஏன்னா ஸ்டில் பாருங்க கேப் இருக்கு. ஓகே, இட் வில் ரிவர்ஸ் த மார்க்கெட் ஃபார் அட்லீஸ்ட் 1 மினிட். பட் எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பனிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஆல்ரெடி பாருங்க இது வந்து ப்ரீவியஸாக சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட்டாக இருக்கிறது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அந்த ஓப்பன் ஆன பாயிண்ட் நமக்கு செல்லர்ஸ் ஏரியா. செல்லர்ஸ் ஏரியா ஆல்ரெடி செல்லர்ஸ் தான் அந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஓப்பனிங் பொசிஷனை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாமா, ட்ரேட் பண்ணியிருந்தா வின் ஆயிருக்கலாமா, மாட்டா இல்லையா. ஓகே, நம்ம வந்தோடனே என்ன சொல்லியிருக்கேன், வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பனிங் பொசிஷன் 30 செகண்ட்ஸ் நான் டைம் இருக்கு. நம்ம வந்து ஓப்பனிங் பொசிஷன் ரொம்ப முக்கியம், மார்ஜினல் சேஃப்டி அண்ட் கேப் அப் கேப் டவுன் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறதுலாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ நீங்கள் அந்த ஓப்பனிங் பொசிஷனை பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஈஸியாக இப்போ வின் பண்ணிருக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அகைன் இட்ஸ் எ ரெட் ஒன் அண்ட் இப்போ அகைன் இட்ஸ் எ ரெட் ஒன். ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன, இப்போ பாருங்க ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு லெவல் நான் சொல்லியிருக்கேன், ரெட் கேண்டில் வந்த உடனே அண்ட் ரெட் கேண்டில் இது ஒரு லெவல். ஓகேவா, ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சி, கிராஸ் பண்ணியிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு, கிராஸ் பண்ணியிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு, கிராஸ் பண்ணியிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு, கிராஸ் பண்ணியிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு அண்ட் எக்ஸாக்டாக லைனில் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க அண்ட் பாருங்கள் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கான லெவலாக இல்லையா. சி, என்ன தெரியுது, என்ன சொல்கிறேன் புரியுதா. ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணால் நம்ம வந்து மோஸ்ட்லி 80% ஆஃப் டைம்ஸ் ரிவர்சல் ஆகும். ஓகேவா, அதுதான் கான்செப்ட், அதுதான் ரூல்ஸு. அதுவும் நமக்கு ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நாம் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்க, கிராஸ் ஆயிருக்கு ரெட் கேண்டில், கிராஸ் ஆயிருக்கு கிரீன் கேண்டில், கிராஸ் ஆயிருக்கு ரெட் கேண்டில், அகெயின் ரெட் கேண்டில் கிராஸ் ஆயிருக்கு கிரீன் கேண்டில். பட் நான் இது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ ரவுண்ட் நம்பர் இருக்கு, ஒரு கேண்டில் கிராஸ் ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் ரிவர்சல் ஆகும், அகைன் அந்த கேண்டிலும் கிராஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டில் ரிவர்சல் ஆகுமானா அது வந்து கிடையாது, அது வந்து ரூல்ஸில் இல்லை. ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் ஸ்டில் இந்த இடத்துல இது ஃபாலோ ஆயிருக்கு. அகைன் பாருங்க இந்த இடத்துல கிரீன் கேண்டில் வந்திருக்கு, அகைன் ரெட் கேண்டில் வந்திருக்கு, எக்ஸாக்டாக இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் மூணு. அப்போ இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்திருக்காங்க, ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ இது ரவுண்ட் நம்பர், இந்த ரவுண்ட் நம்பர் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பரா இல்லையா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ட்ரேடில் லூஸ் பண்ணியிருந்தா, சப்போஸ் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பை கொடுத்துருப்பீங்க, ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் எக்ஸ்பிரேஷன் டைம் பார்க்க மாட்டாங்க, உடனே அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், ஸோ அவங்க இந்த கேண்டில் நீங்கள் லூஸ் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் எவ்வளோ வச்சு, இப்போ நீங்கள் $2 $3 அது உங்களோட இது, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை இன்ட்டு 3 வச்சு நீங்கள் 6 வச்சு 3 மடங்கு எடுக்கலாமா வேணாவா. ஓகே, ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஈஸியாக வின்னிங் ட்ரேட், ஈஸியான வின்னிங் ட்ரேட். ரவுண்ட் நம்பர் கிராஸ் பண்ணால் ரிவர்சல் ஆகும், அதுதான் தியரி, அதுதான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக எப்பயும் இருக்கிறது. பட் அது நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எப்பயுமே செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம பாசிபிளான ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்க்கணும். ஓகேவா, ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிள் ரெட் கேண்டில், சிங்கிள் வீக் க்ரீன் கேண்டில் தேடி போக முடியாது. ஏன் போக முடியாது, ஏன்னா 2 கேண்டில் தான் வந்திருக்கு. ப்ரீவியஸாக 3 கேண்டில் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்திருக்கு, அப்போ நாம் இந்த கேண்டில் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ், ரெட் மூமெண்டம் ஃபோர்ஸ் இந்த கேண்டில் ஸ்டாப் பண்ணிருச்சியா. ஸோ இப்போ 2 கேண்டில் தானே இருக்குது. ஸோ இப்போ நாம் இது வந்து சிங்கிள் ரெட் கேண்டில்ஸ் கேனாட் ஸ்டாப் த ஃபோர்ஸ் தேடி போக முடியாது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பாசிபிள் ஏரியா மட்டும்தான் போகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாசிபிள் ஏரியா நமக்கு எங்கே இருக்குது, சி
நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்க இது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதோட நம்ம வந்து இது கிளியராக வரும்னு நினைக்கிறேன். எஸ் இங்க பாருங்க ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் என்ட்ரி, செல்லர்ஸ் என்ட்ரி, பையர்ஸ் என்ட்ரி. ஸோ செல்லர்ஸும் வந்திருக்கிறாங்க, பையர்ஸும் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த லெவல் ஸ்ட்ராங்கான லெவலா இல்லையா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டும் நீங்கள் பார்க்கணும், நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்பர் இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்பர் இங்கே தான் இருக்கு அண்ட் ரவுண்ட் நம்பர் கிராஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டில் கேப் இருக்கு அண்ட் இந்த கேண்டல் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைனில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ வேற என்னென்னலாம் ரெசிஸ்டன்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது அண்ட் இது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நியர்பை ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர் ஒன்று இருக்குது அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன். ஏன் ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன்? செல்லர்ஸும் வந்திருக்காங்க, பையர்ஸும் வந்திருக்காங்க. சி இன்னொரு வாட்டி வரைஞ்சி காட்டுறேன். அதாவது கிரீன் கேண்டல் வந்திருக்கு. கிரீன் கேண்டல் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ட்டை தான் தேடி போகணும். ரெசிஸ்டன்ட்டை பாசிபிளான ரெசிஸ்டன்ட்டை மட்டும் தான் தேடி போகணும். சி எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கேன், எந்தெந்த இடத்துலலாம் பாசிபிளோ நீங்கள் எல்லாமே வரையணும். ஓகே, ரொம்பலாம் வராது. பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம், அதாவது நல்ல ஒரு மார்க்கெட் நீங்கள் எடுத்தீங்கன்னா பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 to 5 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். அந்த 4 to 5லையும் நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 2லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு 2 பாசிபிலிட்டிஸ் தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியும். 2 பார்த்தாலும் நீங்கள் போகும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் நமக்கு எக்ஸாக்டாக வீக் கேண்டில், பட் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸாக ஸ்ட்ராங் கேண்டில் அண்ட் இட்ஸ் எ பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு, ரவுண்ட் நம்பர் பிரேக் அவுட் ஆனால் நமக்கு வந்து ரிவர்சல் ஆகும் தெரியும். ஸோ ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரிவர்ஸ் ஆன கேண்டில் எங்கே முடிஞ்சிருக்கு, நம்மளோட ரெசிஸ்டன்ட் லைனில் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நாம் தாராளமாக ரெட்டு போகலாமா போகக்கூடாதா? ஓகே, எவ்வளோ ஈஸியான ட்ரேட் இது, ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். ஓகேவா? இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். இப்போ ரெட் கேண்டில் நமக்கு வந்திருக்கு. ஸோ ரெட் கேண்டில் வந்தால் நம்ம என்ன தேடணும், நாம் வந்து க்ரீன் கேண்டில், அதாவது சப்போர்ட் ஏரியா, பையர்ஸ்லாம் எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பார்க்கணும். க்ரீன் கேண்டில் அதாவது சப்போர்ட் ஏரியாலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ சப்போர்ட் ஏரியா எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. சி நமக்கு போன கேண்டலுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இன்னொன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணால் க்ரீன் கேண்டில் வரும், அதாவது ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணால் ரிவர்சல் ஆகும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் கிராஸ் பண்ணி முடிஞ்ச இடமும் நம்மளுக்கு என்ன, பையர்ஸ் ஏரியா தான். ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அதாவது ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணால் நமக்கு ரிவர்சல் ஆகும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ ரெண்டாவது பாசிபிலிட்டி நமக்கு என்ன வந்திருக்கு, ஆல்ரெடி இது க்ளோஸ் ஆன இடம் இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது நமக்கு வந்து இந்த ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ரவுண்ட் நம்பர் கிராஸ் பண்ணியிருக்கு அண்ட் இந்த நம்ம எக்ஸாக்டாக நம்ம பையர்ஸ் ஏரியா தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் இந்த கேண்டில் வின் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கேண்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம நியரஸ்ட் ஏரியா என்னென்ன இருக்குது, நியரஸ்ட் ஏரியா பார்த்தா இது இருக்குது அண்ட் இந்த கேண்டில் இப்போ நம்ம எடுக்க முடியாது, எனக்கு வந்து பிரேக் அவுட் கேண்டில். ஓகேவா? அப்போ நம்ம இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த சப்போர்ட் நமக்கு வராது, ஏன்னா இது வந்து நமக்கு பிரேக் அவுட். ஸோ அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது, இங்கே ஒரு ஏரியா இருக்குது, இங்கே ஒரு ஏரியா இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஏரியா இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இதில் நமக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் எந்தெந்த ஏரியா? ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் கன்சிடர் பண்ணால் எஸ் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா நமக்கு இம்பார்ட்டண்ட் ஏரியா. ஓகே, அண்ட் செகண்ட் லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா. அண்ட் இந்த லெவலில் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதில் வந்து இப்போ தான் ஒரு கேண்டில் வந்திருக்கு. அந்த ஒரு கேண்டலும் ஸ்ட்ராங் கேண்டலில் பையர்ஸ் வந்திருக்கிறாங்க. பட் அது வந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் என்ட்ரியான்னு சொல்லிட்டு நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து முடிஞ்சு நெக்ஸ்ட் கேண்டலும் நமக்கு க்ரீனாக ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சா தான் நம்ம தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் பண்ண முடியும். இதில் எப்படி ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ட் என்ட்ரி பாயிண்ட்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த தேர்டு லெவலில் நமக்கு வந்து ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ
இந்த கேண்டில் நமக்கு எங்க முடிஞ்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா, ரெட் கேண்டில் தான் ஃபில் பண்ணும். ஸோ நம்ம வந்து ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போகக்கூடாது. அண்ட் நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நியூ லோ ஏன் ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் லோ இது, ஸோ ப்ரீவியஸ் லோ இது அண்ட் இந்த லோவை கிராஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இங்கே தான் இருக்குது. சி பாருங்கள், சின்ன கேப் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கேப்பை ஃபில் பண்ணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், போனால் ரெட் கேண்டில் தான் போகணும். அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஹாஃப், இதோட 50% லெவலில் தான் போகணும் அப்படி, ஓகேவா. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் என்ட்ரியும் ஆல்ரெடி வந்திருக்காங்க. ஸோ பையர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஸோ பையர்ஸும் என்ட்ரி ஆகலாம், செல்லர்ஸும் என்ட்ரி ஆகலாம். ஸோ வந்து இந்த ட்ரேட் வந்து 50-50 சான்ஸ். போனால் செல் ட்ரேடு தான் போகணும், அப்படி இல்லைனா நீங்கள் அமைதியாக இருக்கணும். அந்த செல் ட்ரேடு போகிறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% லெவலில் தான் போகணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் ஏ green one. ஓகே, இப்போது அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம green கேண்டில் வந்திருக்கு. ஸோ green கேண்டில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், ஸோ green கேண்டில் வந்தோடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் எங்கே, ஸோ கலர் சேஞ்ச் ஏரியா. ஸோ இப்போ ஃபார்ம் ஆயிருந்தாலும் இது ஒரு லெவல் தானே. ஸோ இந்த இடம் ஒரு லெவல், ஆனால் இது வந்து ஸ்ட்ராங் லெவலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குது, பாசிபிள் ஏரியா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடம் ஒரு பாசிபிள் ஏரியா. அண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்சி இந்த இடத்துல இருந்து பாருங்க, எஸ் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல்லர் என்ட்ரி இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லெவலா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன் ஸ்ட்ராங் லெவல் தெரியாதுன்னு சொல்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட், ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் ஆனால் ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் நமக்கு ரெட் கேண்டில் ஃபோர்ஸ் இந்த மாதிரி வந்திருந்தா இது வந்து நமக்கு செகண்ட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ நாம் தேர்ட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நம்ம இது வந்து வெயிட் பண்ணி இது வந்து கொடுத்துருக்கலாம். பட் நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. அந்த ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வீக் கேண்டில், அதாவது ஒரே ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் நமக்கு வந்து இப்போ தான் தெரியும். அதாவது இப்போ வந்து இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தா இப்போ வந்து நமக்கு செகண்ட் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இது வந்து செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் வரும்போது நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஓகேவா. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்ல லெவலாக, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற லெவலாக நமக்கு தெரியும். அண்ட் ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக், ஓகேவா. ஸோ நம்ம வந்து இந்த லெவலை வந்து இப்போ நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. எய்தர் பையர்ஸும் போகக்கூடாது, செல்லர்ஸும் போகக்கூடாது. ஏன் பையர்ஸ் போகக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு லெவல், எக்ஸாக்டாக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த லெவல் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால நம்ம வந்து பையர்ஸ் போகக்கூடாது. ஸோ நம்ம ஏன் செல்லர்ஸ் போகக்கூடாது, அதே தான், சேம் ரீசன். இது வந்து லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இது ஸ்ட்ராங் லெவலா, ஸோ செல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங் லெவலான்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் ஐடியா இல்லை, ஓகே. ஸோ அதனால் நம்ம பையர்ஸும் போகக்கூடாது, செல்லர்ஸும் போகக்கூடாது. நம்ம வந்து வெயிட் பண்ணணும், ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் again it's a green one, ஓகேவா. ஸோ நான் ரெட் கேண்டில் இந்த லெவல் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருந்தா என்ன இருக்கும், இவ்வளோ நேரம் நம்ம ட்ரேடை லூஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாசிபிள் ஏரியா நம்ம என்னென்னு பார்க்கணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாசிபிள் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் என்னென்ன சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா நம்ம வரையணும், ஓகேவா. எய்தர் இந்த இடம், ஸோ ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான லெவலான்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு வாட்டி தானே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏதாவது வரைஞ்சி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் என்ட்ரி இருக்கு. எஸ், இது வந்து ஸ்ட்ராங்கான லெவல் தான். ஏன் ஸ்ட்ராங்கான லெவல்னு சொல்கிறேன், ஆல்ரெடி பாருங்க ஒரு செல்லர்ஸ் வந்திருக்கிறாங்க அண்ட் அகெயின் செல்லர்ஸ் வந்திருக்கிறாங்க, ஓகேவா. ஆல்ரெடி செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். நமக்கு இப்போ செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் என்ட்ரி பாயிண்ட். இப்போ நமக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா, பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க, ஓகேவா. சம்டைம்ஸ் மேலே போகிற சான்சஸ் இருக்குது அண்ட் கேப்பை ஃபில் பண்ணுற சான்சஸ் இருக்குது. சப்போஸ் க்ரீன் கேண்டலாக போனாலும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து ரெட் கேண்டலாக முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் மார்ஜினல் சேஃப்டி நமக்கு முக்கியம், ஓகேவா. போனால் பை ட்ரேடு தான் போகணும். அந்த பை ட்ரேடு எங்கேருந்து போகணும், இந்த விக்கில் இருந்து தான் போகணும், ஓகே. போனால் பை ட்ரேட், ஏன்னா இதில் வந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை. ஏன் செல்லர்ஸ் என்ட்ரியான சான்சஸ் ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா லெவல் இங்கே தான் இருக்குது. ஒன்று இந்த லெவல், அதாவது இந்த ஏரியாவில் தான் செல்லர்ஸ் இருக்காங்க.
ரிஜெக்ஷன்ஸும் இல்லை அண்ட் சின்ன கேப் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேப்பை மோஸ்ட்லி பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம போனால் பை தான் போகணும். அந்த பையும் நாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பை கேண்டிலாகவே போனாலும் ரிஜெக்ட் பண்ணி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் ரிஜெக்ட் பண்ணி வரதுக்கு சான்சஸ் இருக்குது? ஏன்னா டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வி ஆர் சீயிங் சம் செல்லர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், வித் சம் மார்ஜினல் சேஃப்டியோட பை பண்ணணும். மார்ஜினல் சேஃப்டியோட பை போய் நீங்கள் அதாவது லாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. சம்டைம்ஸ் அதை நடக்கும். ஆனால் மார்ஜினல் சேஃப்டி நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறம் மார்ஜினல் சேஃப்டி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுக்கு நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இந்த இடத்துலேருந்து நீங்கள் பை ட்ரேடு போகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் ஏ டோஜி. ஓகேவா? இட்ஸ் ஏ டோஜி டைப் கேண்டில். ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரேட் நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் எடுத்திருக்க மாட்டீங்க? ஏன்னா நான் வந்து இந்த இடத்துலேருந்து தான் நான் வந்து பை கொடுக்க சொன்னேன். ஏன்னா இந்த கேண்டில் ரீச்சே ஆகலை அண்ட் டோஜியாக முடிஞ்சிருக்கு. ஸோ டோஜியாக முடிஞ்சால் என்ன அர்த்தம்? இன்டிசிஷன் கேண்டில். ஸோ இன்டிசிஷன் கேண்டிலாக வந்திருக்கு அண்ட் நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. இட்ஸ் ஏ நியூ ஹை அண்ட் நெக்ஸ்ட் லெவல் இங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவல் ஸ்ட்ராங் லெவல் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் ஆல்ரெடி என்ட்ரி ஆயிருக்காங்க அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அகைன் சின்னதாக கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை அகைன் யார் ஃபில் பண்ணுவோம்? நம்மளுக்கு நியூ ஹையும் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் சின்ன கேப்பும் இருக்குது. ஸோ செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்லை. அப்படியே செல்லர்ஸ் என்ட்ரி ஆனாலும் எந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகுவாங்க? ஒன்று இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகுவாங்க, இல்லை இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகுவாங்க. ஆனால் சின்ன கேப் இருக்குது. ஸோ நீங்கள் போனால் பை ட்ரேடு தான் போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செல் ட்ரேட் போகலாம். செல் ட்ரேடு போகணுன்னா எந்த இடத்துல இருந்து வரணும்? செல் ட்ரேடு இந்த இடத்துல இருந்து தான் செல் ட்ரேடு வரணும். ஓகே, எடுத்தால் செல் ட்ரேட் இங்கேருந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பை ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். அதாவது இந்த வீக், அப்படி இல்லைன்னா இந்த வீக், அப்படி இல்லைன்னா இந்த வீக். இந்த ரெண்டு இடத்துல இருந்தால் பை ட்ரேட் எடுக்கணும். மோஸ்ட்லி இந்த இடத்துல இருந்து எடுத்தால் ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் ஏ green one. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இது க்ரீனாக வந்துச்சு? ஏன்னா நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டில் கேப் இருந்திருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன்? ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்ஜினல் சேஃப்டியோட இந்த இடத்துல கொடுக்க சொன்னேன். பட் நீங்கள் பை ட்ரேட் எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் செல் ட்ரேட் எடுத்திருந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன்? நீங்கள் இந்த ரவுண்ட் நம்பரில் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த லைனில் கொடுக்கணும். ஸோ இந்த லைனில் கொடுத்துருந்தா நம்ம வந்து லூஸ் ஆகிருப்போம். கண்டிப்பாக பாருங்கள், பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் இந்த ரவுண்ட் நம்பர் எப்பயுமே நம்மளுக்கு கைவிடாது. இப்போ ரவுண்ட் நம்பரில் கொடுத்துருந்தா சின்ன மார்ஜினோட நம்ம வின் பண்ணியிருப்போம். ஆனால் போனால் ஆக்சுவலாக பை ட்ரேட் தான் போகணும். ஏன்னா நியூ ஐ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நியூ ஐயை இது கிராஸ் பண்ணியிருக்கு. அகைன் நியூ ஐ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? நியூ ஐ இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் வந்தோடனே என்ன சொல்லியிருக்கேன்? ஹேமர் கேண்டில் வந்தோடனே அதோட க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு லெவலை போடணும். ஸோ அதோட க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு லெவலை போட்டோன்னா இது வந்து எக்ஸாக்டாக எது? ரவுண்ட் நம்பர். ஸோ ரவுண்ட் நம்பரு பட் நியூ ஐ ஃபார்ம் ஆயிருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்மளோட க்ளோசிங் பாயிண்ட் தான் ஹேமர் முக்கியம். ஸோ க்ளோசிங் பாயிண்டில் ப்ரீவியஸாக பாருங்கள், ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கா? எஸ், நடந்திருக்கு. ஸோ இங்கே விக்ஸ் டச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் அட்லீஸ்ட் 1 மினிட் பார்த்தீங்கன்னா இட் வில் ரிவர்ஸ் த மார்க்கெட். அப்படியே நான் கொடுத்தாலும் நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸாக நாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்போ இப்படி போயிட்டுருக்கு. ஓகேவா? நியூ ஹை ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் போனால் செல் ட்ரேடு தான் போகணும். இந்த இடத்துல செல் ட்ரேடை போய் அதாவது ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் போகக்கூடாது. அந்த செல் ட்ரேடும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? வித் சம் மார்ஜினல் சேஃப்டி. ஸோ மார்ஜினல் சேஃப்டி என்னது? நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஏன்னா போகிறதுக்கு நம்ம எந்த இடத்துல மார்ஜினல் சேஃப்டி எடுக்கணும்? இந்த பாதி கேண்டில் இதோட 50. அதாவது இப்போ க்ரீன் கேண்டில் நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல இருந்து எடுத்துருக்கலாம். ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து நமக்கு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்த ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து தெரியும் ரெட் கேண்டில் தான் வருதுன்னு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரெட்டு எடுக்காமல் கொஞ்சம் இந்த ரெசிஸ்டன்ட், சப்போஸ் இந்த கேண்டில் மேலே போச்சுன்னா இந்த இடத்துலையோ, ஏன்னா நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்குல்ல, ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கும், பையர்ஸோட ப்ரெஷர் இருக்கும். சம்டைம்ஸ் மேலே போகலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே போகலாம். ஓகேவா? ஓகேவா?
பட் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாமே ப்ரீவியஸ் கேண்டல்லாம் பார்க்கணும். நியூ ஐ ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா கொஞ்சோண்டு மேலே போகும். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் என்ட்ரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராங்கான சென்ட்ரி ஏன் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருந்து பாருங்கள், ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் என்ட்ரி வந்திருக்கா. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கொடுத்தா நமக்கு ஓரளவுக்கு மார்ஜினல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் கொடுக்காம இது வரைக்கும் கேண்டில் போச்சுன்னா கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேட் எடுக்காதீங்க. செல் ட்ரேட் எடுக்க எடுத்தா செல் ட்ரேட் தான் எடுக்கணும். இந்த இடத்துலயும் நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல அதாவது எடுத்தீங்கன்னா வித் சம் மார்ஜினல் சேஃப்டியோட தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் ஏ ரெட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இட்ஸ் ஏ கிரீன் ஒன். ஏன் கிரீனாக இருக்குது? சின்ன இந்த கேப்பையும் ஃபில் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அந்த ரவுண்ட் நம்பரோட சின்ன கேப்பையும் ஃபில் பண்ணி இட்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியோட வச்சுருந்தா வின் பண்ணியிருக்கலாமா, வின் பண்ணியிருக்க முடியாதா? இந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஹேமர் தான், ஹேமருக்கு அப்புறம் ரெட் கேண்டில் வர சான்சஸ் அதிகம் தான், 80% சான்சஸ். பட் அதையும் நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியோட எப்பயும் வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்படின்னா பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டு இதுக்கப்புறம் நியூ ஹை ஃபார்ம் ஆகுது, அது பிரச்சனை இல்லை. பட் எவ்ரி டைம் மேக்கிங் நியூ ஹைனா அப்போ மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, பையர்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் மார்ஜினல் சேஃப்டியோட வைக்க சொன்னேன். ஸோ இப்போ இந்த கேண்டில் என்ன இருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் இது வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இல்லை. ஸோ அதனால இந்த கேண்டில் நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதுக்கப்புறம் இந்த கேண்டில் போயிருந்தா அகைன் நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்போ தான் இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் இப்போ இந்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு, ப்ரீவியஸ் ஹையை கிராஸ் பண்ணல. ஆனால் ப்ரீவியஸ் லோ, இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு. அப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்போ இப்படி போயிட்டு இருந்தது, இப்போ இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நியூ லோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு பாசிபிலிட்டிஸ். நியூ லோனா என்ன, செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகேவா? அது நம்மளோட பாசிபிலிட்டிஸ். அண்ட் ரவுண்ட் நம்பரை பாருங்க, சின்னதாக பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஓகேவா? சின்னதாக பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் போனால் ரெட் கேண்டில் தான் போகணும். ஆனால் அந்த ரெட் கேண்டில் வித் சம் மார்ஜினல் சேஃப்டி. அந்த மார்ஜினல் சேஃப்டி எங்கே, இந்த இடத்துல இருந்து தான் போகணும். சேம் இதே இடத்துல இருந்து தான் செல்லர்ஸ் இன்டெக்ஸி. சப்போஸ் இந்த கேண்டில் மேலே போச்சுன்னா செல் ட்ரேட் கொடுங்க, இல்லைன்னா ட்ரேடே பிளேஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ரெட்டு போகலாம். ஏன்னா ரவுண்ட் நம்பர் கிராஸ் பண்ணியிருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக ரெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் நீங்கள் போனீங்கன்னா ரெட்டு தான் போகணும். ஆனால் இது வந்து இந்த இடத்துலேருந்து தான் போகணும். ஓகே, இந்த இடத்துலேருந்து போனால் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் நமக்கு அதிகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம ரெட்டு போகலாம், ஆனால் வித் சம் மார்ஜினல் சேஃப்டி. இட்ஸ் ஏ வின்னிங் ட்ரேட். பட் ஆனால் நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருப்போமானா எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மார்ஜினல் சேஃப்டி அந்த லெவல் வரைக்கும் இது போகலை. ஓகே, அந்த லெவல் வரைக்கும் இது போகல. அதனால் நம்ம இந்த ட்ரேடை எடுத்துருப்போமானா எடுத்துருக்க மாட்டோம். ஓகேவா? அண்ட் இட்ஸ் அ வின்னிங் ட்ரேட். ஏன்னா ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன், 80% பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருக்கேன். 80% ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஆயிருக்கு. பட் ஆனால் மார்ஜினல் சேஃப்டியோட நீங்கள் எடுத்திருந்தா இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ நமக்கு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ரெட் கேண்டில் வந்தோடனே என்ன சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கா? எஸ், சப்போர்ட் ஏரியா இருக்குது. சி, இந்த இடத்துலையும் பையர்ஸ் வந்திருக்காங்க, இந்த இடத்துலையும் பையர்ஸ் இருக்காங்க. ஆனால் சின்ன வீக் பையர்ஸ் தான். ஓகேவா? சின்ன வீக் பையர்ஸ். ஓகேவா? சின்ன வீக் பையர்ஸ் தான். ஆனால் இந்த லெவலை ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன் ட்ரஸ்ட் பண்ணலாம்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்காங்க, இது செகண்ட் டைம். ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலாக இருந்தாலும் இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேவா? அதனால இந்த லெவலை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக கேப் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பையர்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் வேறு எங்கே இருக்குது, அண்ட் இங்கே இருக்குது. கீழே அதுக்கு அடுத்து வர்றது இங்கே தான். ஆனால் நியர்பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதானே நியர்பை ஏரியா. இந்த இடத்துல இருந்தாலும் 2 வாட்டி பையர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா, செல்லர்ஸ் தானே ஃபில் பண்ணுவாங்க. ஸோ போனால் நம்ம செல் ட்ரேடு தான் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் ஏ ரெட் ஒன், இட்ஸ் ஏ வின்னிங் ட்ரேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ அகெயின் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த சப்போர்ட் ஏரியா. ரெட் கேண்டில் வந்துருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் வந்து சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குது பார்க்கணும். ஸோ சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா இது இப்போ தான் ஃபஸ்ட்டு டச். ஓகே, ஸோ செகண்ட் டச், இந்த இடத்துல வந்து செகண்ட் டச் பண்ணால் தான் நமக்கு இதாகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஏரியா எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஏரியா இருக்குது,
எஸ் இந்த ஏரியா சி காய்ஸ் நான் என்ன சொன்னேன் ப்ரீவியஸாக போடும்போது இந்த லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் இது செகண்ட் டச் ஓகே செகண்ட் டச் ஸோ தேர்டு டச் வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொன்னேன் ஸோ இந்த கேண்டில் நமக்கு எங்கே எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு நம்மளோட இந்த சப்போர்ட் லைனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஏன்னா நியர்பை சப்போர்ட் லைன் இங்கே தானே இருக்குது ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம ட்ரேட் எடுக்கலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் படித்து இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது டக்குன்னு வரும் இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா இங்கே தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் இது செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் இது ஸோ தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கா ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் பையர்ஸ் என்ட்ரியாக இருக்காங்க அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் பட் நாட் ஏபிள் டு கிராஸ் திஸ் லைன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ஸ்ட்ராங்காக போகலாமா ஸ்ட்ராங்காக க்ரீன் கேண்டில் போகலாமா எஸ் வி கேன் கோ வித் ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட் ஓகே ஸோ இப்போ அகெயின் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேவா அகெயின் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ ஹேமரோட க்ளோசிங் பாயிண்ட் வரைகிறோம் என்ன பண்ணுறோம் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கான்னு பார்க்குறோம் சி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு அண்ட் ரவுண்ட் நம்பரில் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இங்கேயும் பாருங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ட்டு நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நம்ம கண்டிப்பாக செல் ட்ரேடு தான் போகணும் ஓகேவா ஸோ ஹேமர் கேண்டில் வந்தோடனே நம்ம இது எல்லாமே இது பண்ணணும் அண்ட் செல் ட்ரேடு தான் போகணும் ஆனால் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அகைன் இங்கேயும் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பட் ஆனால் லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணல இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹேமர் ஃபார்ம் ஆச்சு லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணல பட் ரெஸ்பெக்ட் பண்ணனாலும் இது வந்து கேப் அப் ஓப்பன் ஆனாலும் ரெஸ்பெக்ட் பண்ணல அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹேமர் தான் ஃபார்ம் ஆச்சு க்ளோசிங் பாயிண்ட் வரைஞ்சும் இங்கேயும் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெஸ்பெக்ட் பண்ணல ஓகே ஸோ 2 வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணல ஸோ அதை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இந்த வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணணும் பட் ஹேமரோட கண்டிஷன் நம்ம வந்து என்ன பண்ணணும் வந்தோடனே க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு போகணும் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தால் ரிவர்சல் ஆகும் ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வி கேன் கோ வித் ரெட் ஒன் ஸோ இட்ஸ் எ லூசிங் ட்ரேட் ஓகேவா ஸோ நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக 10ல் 8 ட்ரேட் வின் ஆனால் 2 ட்ரேட் 3 ட்ரேட் போக தான் செய்யும் ஸோ இட்ஸ் எ லூசிங் ட்ரேட் ஓகேவா அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம அடுத்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் ஓகேவா அப்படி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது $2 போயிடுச்சுன்னா $5 $6 போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ ஹேமரோட கண்டிஷன் இதுதான் ஹேமரோட கண்டிஷன் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு வரையணும் க்ளோசிங் பாயிண்ட் வந்தோடனே பாருங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் நியூ லோவும் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டவுன் தான் வரணும் ஓகே அந்த டவுன் எப்படி கொடுக்க சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் இந்த ஏரியாவோ இல்லை இந்த ஏரியாவோ கொடுத்தேன் இந்த இடத்துல டவுன் கொடுத்துருக்கலாம் நானாக இருந்தாலும் டவுன் தான் கொடுப்பேன் இட்ஸ் ஏ லூசிங் ட்ரேட் தான் எனக்காக இருந்தாலும் சரி அது லூசிங் ட்ரேட் தான் ஓகே நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் ஆனால் எப்படி ரெக்கவர் பண்ணலாங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இட்ஸ் ஏ க்ரீன் கேண்டில் ஸோ க்ரீன் கேண்டில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட சப்போர்ட் லைன் அதாவது ரெசிஸ்டன்ட் லைனை ட்ரா பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது நியர்பை இது தானே இருக்குது வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ட் இருக்கா பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது ஓகே இது 3 தான் ரெசிஸ்டன்ட் இங்கே ஒன்று இருக்குது அண்ட் இங்கே ஒன்று இருக்குது அண்ட் இங்கே ஒன்று இருக்குது ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ணோம்னா எனக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு நோ ரிஜெக்ஷன்ஸ் ஸோ நம்ம ஒன்று கன்சிடர் பண்ணால் இந்த லெவலில் கன்சிடர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த லெவலில் கன்சிடர் பண்ணணும் அப்படியே இது கன்சிடர் பண்ணாலும் நமக்கு என்ன வேணும் பாருங்கள் சின்னதாக கேப் இருக்குது ஸ்டில் கேப் இருக்குது ஸோ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க ஏன்னா நியூ ஐ ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரீவியஸ் இதை கிராஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இது வந்திருக்கு ஆனால் ரிஜெக்ஷன்ஸ் இல்லை ஸோ நம்ம போனால் க்ரீன் கேண்டில் தான் போகணும் அந்த க்ரீன் கேண்டில் நம்ம எங்கேருந்து போகணும் இதோட 50% லெவல் அதாவது இங்கேருந்து தான் போகணும் ஓகே ஸோ இந்த இடத்துலேருந்து போனால் க்ரீன் ஆப்ஷன் தான் போகணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த க்ரீன் ஆப்ஷனே போனாலும் அது வந்து 70% லெவல் உங்களுக்கு போனால் 70% லெவலும் க்ரீன் ஆப்ஷன் அதுவே நீங்கள் மார்ஜினல் சேஃப்டி கொஞ்சம் கீழே தள்ளி சப்போஸ் கேண்டில் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுக்கலாம் ஓகேவா ஸோ அப்படியே வரலைன்னா இந்த இடத்துலையே மூவ் ஆகி இப்படியே மேலே கேண்டில் மேலே போயிட்டு இருக்குன்னா போனால் போயிட்டு போகுது விட்டுருங்க நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஓகேவா கீழே வந்தால் மார்ஜினல் சேஃப்டி வந்தால் விட்டுறாதீங்க ஏன்னா க்ரீன் ஆப்ஷன் தான் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் அந்த மார்ஜினல் சேஃப்டியோட கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் போனால் க்ரீன் ஆப்ஷன் தான் போகணும் அந்த க்ரீன் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வித் த மார்ஜினல் சேஃப்டியோட தான் போகணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட் ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வரல ஆக்சுவலாக மார்ஜினல் சேஃப்டி கிட்ட வரல
மார்ஜினல் சேஃப்டி எது 50% லெவல், இந்த லெவலில் வந்தால் வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ போயிருந்தால் க்ரீன் ஆப்ஷன் போயிருந்தாலும் நம்ம வின்னிங் ட்ரேட் தான். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. பட் வின் 50% லெவலில் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வந்திருக்கு, க்ரீன் கேண்டல் வந்திருக்கு. ஸோ க்ரீன் கேண்டல் வந்தோடனே என்ன சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அண்ட் இங்கே எதுவும் இல்லை. அண்ட் இப்போ பாருங்கள் இங்கே பார்த்தா நம்மளுக்கு எதுவும் இல்லை, நமக்கான எந்த ஒரு எதுவுமே இல்லை. அண்ட் இங்கே அவ்வளோதான், மோஸ்ட் பாசிபிலிட்டி இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இதுக்கான ரெசிஸ்டன்ட்னா இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் we can go with again பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் நாம் அதாவது இந்த லெவல் வரைக்கும் நாம் பையஸை போகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் it's a red one. Okay, again it's a losing trade. ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம், again it's a losing trade. ஏன்னா நம்ம அதிக எல்லா பாசிபிளும் நம்ம வரைஞ்சிட்டோம், பட் லூஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ஏன் லூஸ் ஆகிறோம், இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ட் இருக்கான்னு பாருங்கள். அதாவது க்ரீன் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மட்டும் பாருங்கள். ஸோ இங்கேயும் எதுவும் இல்லை, ஏன்னா இந்த இடத்துல 2 கேண்டில் வந்துருக்கு. ஸோ இது எதுவும் இல்லை. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ப்ரீவியஸாக ஆக்ட் ஆகிட்டு வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள், அதுவும் இல்லை. ஸோ மேபி இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஏதாவது நடந்திருக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் ஏன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது சப்போர்ட் போட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல நம்மளுக்கு செல் வந்திருக்கு, அதாவது இந்த கரண்ட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல செல் வந்திருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நம்மளுக்கு ரெட் கேண்டில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ரெட் கேண்டில் வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன பாசிபிலிட்டி, இப்போ ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ரெட் கேண்டில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா இங்கே இருக்குது. அண்ட் இந்த கேண்டில் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, க்ளோசிங் பாயிண்ட் பாருங்கள், ஹேமர். ஸோ ஹேமரோட சப்போர்ட் ஏரியா சொல்லி இங்கேயும் பாருங்கள், ஹேமரோட விக் என்ன சொல்லியிருக்கேன், இட் வில் ஆக்ட் ஆஸ் ஏ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இட் வில் ஆக்ட் ஆஸ் ஏ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த கேண்டில் எங்கே எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட், அதாவது ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக இருந்தது, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அகெயின் செல்லர்ஸும் என்ட்ரி ஆகலாம், பையர்ஸும் என்ட்ரி ஆகலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், ஏன்னா இது வந்து ஆக்ட் ஆகும். ஹேமரோட விக் வந்து ஹேமரோட விக் இது சப்போர்ட்டாக இருக்கிறதுனால, இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால தான் இந்த கேண்டில் போயிட்டு அகைன் இந்த இடத்துலேருந்து வந்துச்சு. ஸோ இது வந்து பாசிபிள் நம்பர் 1. ஸோ இது வந்து பாசிபிள் நம்பர் 2. ஓகேவா? ஸோ தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆனதுனால இது ஸ்ட்ராங் லெவலாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எந்த இடத்துல எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு, நம்மளோட இந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டில் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லெவலான்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டலுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்றே ட்ரேட் பண்ணணும். எல்லா கேண்டலும் நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு சில கேண்டல் எக்ஸாக்டாக பாசிபிளான கேண்டல் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேண்டல் லூஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ரீன் ஒன். ஸோ ஏன் க்ரீன் ஒன் வந்துச்சு, நம்மளோட விக்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் நமக்கு என்னென்ன இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் இட்ஸ் எ க்ரீன் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு பாசிபிள் ஏரியா எல்லாமே நம்ம வரையணும். நெக்ஸ்ட்டு பாசிபிள் ஏரியாஸ் என்னென்ன, ஸோ கிரேட் கேண்டில் அண்ட் இது ஒரு ஏரியா, அண்ட் இது ஒரு ஏரியா, அண்ட் வேறு என்ன இருக்குது, ஓகே இங்கே எதுவும் இல்லை, செல்லஸ்சி. ஓகே, இது 2 ஏரியாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஏரியா நான் ஏன் கன்சிடர் பண்ணேன், செல்லஸ் என்ட்ரி. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்.
ஸோ இந்த லெவலையும் ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த எல்லா லெவலும் போட்டால் நமக்கு என்ன இருக்குது, ஸ்டில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஓகேவா, ஸ்டில் நமக்கு கேப் இருக்குது. ஸோ இவ்வளோ கேப் இருக்குது. இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா, பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாம் கன்ஃபார்ம் ட்ரேட் எடுக்கலாமா வேணாவா? அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஏ புல்லிஷ் எங்கல்ஃபிங். ஸோ நீங்கள் இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா இது வந்து என்ன 50% லெவலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் லெவலை செக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டல் பார்த்தீங்கன்னா லெவல் வந்து ரொம்ப சோஃபார், அதாவது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கேண்டலும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கேண்டலும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு மோஸ்ட்லி வெயிட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டில் கேப் இருக்குது, அவ்வளோதான். இது ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் இல்லைன்னா இது இந்த ஹரிசாண்டல் லைனை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸ்டில் இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் வந்து கண்டிப்பாக க்ரீன் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் புல்லிஷ் எங்கல்ஃபிங் இது கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரெண்டுமே இருக்குது, 50-50 சான்சஸ். ஸோ இட்ஸ் எ க்ரீன் ஒன். ஓகே, இட்ஸ் எ ஸ்ட்ராங் க்ரீன் ஒன். ஓகே, இட்ஸ் எ ஸ்ட்ராங் க்ரீன் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஏரியா, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன, ஓகே 2 என்ட்ரி பாயிண்ட் விக் டச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இருக்குது sellers entry. ஓகே, ஸோ இட்ஸ் எ பிரேக் அவுட். ஸோ அகைன் இந்த கேண்டில் எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச் வந்திருக்கு. ஸோ இது நமக்கு தேர்டு டச். ஸோ இது தேர்டு டச். பட் இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஆக்சுவல் லெவல் இங்கே தான் இருக்குது. ஒரு லெஃப்ட் சைடு ஒரு மொமெண்டம் இருந்தால் ரைட் சைடு அந்த மொமெண்டம் வரைக்கும் ட்ராவல் ஆகும். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டோம். ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிச்சு, ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ஃபாலோ பண்ணுமோ நம்மளுக்கு டவுட் இல்லை. ஏன்னா நியூ ஹை ஃபார்ம் ஆகிட்டு வருது. மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த ட்ரேடு எடுக்கக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த இடத்துல தான் இருக்குது. எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் ஆப்ஷன் தான் போகணும். அந்த க்ரீன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 50% லெவலில் தான் போகணும். அப்படி இல்லை நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா உடனே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரெட் ஆப்ஷன் போகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இல்லை. ரெட் ஆப்ஷன் போகிறதுக்கு ஏன் சான்ஸ் இல்லைன்னா, செல்லர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஓகே, நம்ம கரெக்டு தான். இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் செல்லர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தான் இப்போ ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஐடியா இல்லை. ஓகேவா, நமக்கு இப்போ ஐடியா இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஒன்று இந்த லெவல், இல்லை இந்த லெவல். நமக்கு ப்ரீவியஸாக இந்த மாதிரி லெவல் இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து அதனால் ட்ரெண்ட் லைன் நம்ம எடுத்தோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து செல்லர்ஸ் என்ட்ரி இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து மொமெண்டத்துக்கும் இதுக்கும் அகென்ஸ்டாக போகக்கூடாது. மொமெண்டம் பாருங்க, 3 கேண்டல், அகைன் 2 கேண்டல், க்ரீன் கேண்டலாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போனால் க்ரீன் ஆப்ஷன் தான் போகணும். ஸோ அந்த க்ரீன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 50% லெவலில் தான் போகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் வந்து எடுத்தால் க்ரீன், இல்லைன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ ரெட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து அகெயின் ரெட் ஒன் தான் வந்திருக்கு. ஸோ அகெயின் இட்ஸ் எ ரெட் ஒன். ஸோ ஓகே, சப்போஸ் நீங்கள் ரெட் ஆப்ஷன் போயிருந்தால் இவ்வளோ வின் பண்ணியிருக்கலாம். ஸோ க்ரீன் ஆப்ஷன் இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா 50% லெவல் எடுக்க சொன்னேன். ஸோ 50% லெவல் இங்கே. ஸோ ஸ்டில் பாருங்கள், சின்ன ஒரு மார்ஜினில் தான் போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் 50% லெவல் எடுக்க சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் 50%. ஸோ இது ரெட் கேண்டலாக ஃபார்மாக இந்த இடத்துல முடிஞ்சுதான் நீங்கள் சப்போஸ் இப்போ வின் தானே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து மார்ஜினல் சேஃப்டியோடு எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து ரெட் கேண்டல் வந்திருக்கு. ஸோ ரெட் கேண்டல் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஏரியா இருக்குது, அண்ட் இங்கே ஒரு ஏரியா இருக்குது. வேறு லெவலே இல்லை. இது வரைக்கும் சப்போர்ட் தான் வரணும், இது வரைக்கும் ரெட் கேண்டல் தான் வரணும். ஓகே, ஏன்னா இந்த லெவல் நமக்கு வந்து ஸ்ட்ராங் லெவலான்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியா இல்லை. ஏன் ஐடியா இல்லை, ஏன்னா ஒரு வாட்டி தான் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ செகண்ட் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ செகண்ட் ஒன்றும் பையர்ஸ் வந்தாங்கன்னா அப்போ நாம் இது ஸ்ட்ராங் லெவல்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு டைம் தான் பையர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பையர்ஸ் தான். பட் இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு டச். ஓகே, ஸோ செகண்ட் டச் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இந்த கேண்டில் ரெட் கேண்டில், அடுத்தது ரெட் கேண்டில் அண்ட் ரிஜெக்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் கேண்டலாக முடிஞ்சால், ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு டச், இது செகண்ட் டச். ஸோ நம்ம தேர்டு டச்சுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகேவா, பட் இப்போ நம்மளுக்கு எத்தனை டச் வந்திருக்கு, ஒரு டச் தான் வந்திருக்கு. அப்படின்னா இது வந்து இன்டர்மீடியேட் லெவல். ஆனால் ஸ்ட்ராங் லெவலான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஓகேவா, ஆனால் இந்த லெவல் ஸ்ட்ராங் லெவல். ஆல்ரெடி ஒரு டச் வந்திருக்கு. அண்ட்
இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் செகண்ட் டச் வந்திருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. அண்ட் செல்லர்ஸும் வந்துருக்குறாங்க. ஸோ பையர்ஸும் வந்துருக்குறாங்க, செல்லர்ஸ் வந்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான லெவல். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த இதை ட்ரஸ்ட் பண்ணாமல் இந்த லெவலை ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த லெவலை ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த லெவலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு கேப் இருக்குது. அப்போ இந்த லெவலை யார் ஃபில் பண்ணுவா? ஸோ செல்லர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம போகணும்னு நினச்சா கண்டிப்பாக செல்லர்ஸ் தான் போகணும். ஏன்னா இன்டர்மீடியட்டில் எந்த ஒரு லெவலுமே இல்லை. நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர், அதுக்கு கீழே ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர் சப்போர்ட் ஏரியா. ஏன் சப்போர்ட் ஏரியா? ஏன்னா இது ரெட் கேண்டல் வந்து நம்ம சப்போர்ட் ஏரியாவை தான் பார்க்கணும். சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால நெக்ஸ்ட் கேண்டல் we will only go with பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல்லர்ஸ் தான் போகணும். ஓகே, ஸோ இட்ஸ் எ வின். அண்ட் இப்போ பாருங்க அகெயின், இப்போ நீங்களே பாருங்க, முடிவு பண்ணுங்க. அகெயின் நான் திருப்பி சப்போர்ட் ஏரியா வரைகிறேன். ஸோ சப்போர்ட் ஏரியா இந்த கேண்டல் வந்துருச்சு. ஸோ சப்போர்ட் ஏரியா நான் தேடி போகணும். ஸோ சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் வந்துருக்குறாங்க, இங்கேருந்து பையர்ஸ் வந்துருக்குறாங்க. அண்ட் வேற பாருங்க, அப்படி செக் பண்ணி பாருங்க. அண்ட் இங்கே பாருங்க, இங்கே ஸ்ட்ராங்கான பையர்ஸ் என்ட்ரி இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த லெவலும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் தான் இருக்குது. அண்ட் பாருங்க இந்த லெவலு, இங்கே ஒரு பையர்ஸ் வந்துருக்குறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல் தான். ஏன்னா பாருங்கள் 2 பையர்ஸ் வந்துருக்குறாங்க. அண்ட் இங்கே பாருங்கள் இந்த பையர்ஸ். ஸோ இங்கே இவ்வளோதான் பையர்ஸ் இருக்காங்க. இதுதான் பையர்ஸோட ஏரியா. ஸோ இங்கேருந்து தான் பையர்ஸால் வர முடியும். அண்ட் ஸ்டில் இந்த ரெட் கேண்டில் இன்னுமே இங்கேயே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குது. அப்போ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா? கண்டிப்பாக அகெயின் இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். நமக்கு எவ்வளோ ஈஸியான ட்ரேட், எவ்வளோ ஈஸியான இது பாசிபிலிட்டிஸ். அகெயின் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வித் நோ ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் அகெயின் ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்மளோட சப்போர்ட் ஏரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதை டச்சு பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இல்லை. ரிஜெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம பையர்ஸோட ஆக்டிவ்னஸ் பார்க்கலாம். ஆனால் ரிஜெக்ஷன்ஸ் இல்லை. பட் இந்த இடத்துல பாருங்கன்னா பையர்ஸ் வந்துருக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டச். ஓகே, ஸோ இப்போ ஆக்டிவ்னஸ் இல்லை. ஏன்னா ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வேணா பாருங்கள், ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வித் நோ ரிஜெக்ஷன்ஸ். ரிஜெக்ஷன்ஸ் இல்லை. வித் ரிஜெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இந்த கேண்டில். ஓகேவா? உடனே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு லெவல் இருக்குது. அண்ட் இந்த டோட்டல் லெவல் பார்த்தீங்கன்னாவே ஒரு லெவல் தான். ஸோ நீங்கள் பை ஆப்ஷன் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து போகணுன்னா இந்த இடத்துலேருந்து தான் போகணும். ஆனால் பை ஆப்ஷன் இது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு டச்சு தான் வந்திருக்கு கேண்டில். ஒரு டச்சு தான், ஃபர்ஸ்ட் டச் மட்டும் தான் க்ரீன் கேண்டில் வந்திருக்காங்க. செகண்ட் டச் வந்து அப்போ வந்து அந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல விக்கு ஃபார்ம் ஆகல, ரிஜெக்ஷன்ஸும் எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ராங்காக 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டில், ஓரளவுக்கு வீக் கேண்டில், அகெயின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டில் இந்த இடத்துல தான் க்ளோஸாக இருக்குது. ஓகேவா? சப்போஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து 2 க்ரீன் கேண்டில் வந்திருந்தா, இப்போ ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், ஸோ நம்ம இது தேர்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணலாம். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு டச் தான் வந்திருக்கு. அண்ட் ரிஜெக்ஷன்ஸும் இல்லை. ஸ்ட்ராங் ரெட் கேண்டில். ஸோ நீங்கள் க்ரீன் கேண்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணணும். அப்படி இல்லையா, நீங்கள் ரெட் கேண்டிலுக்கு மொமெண்டத்துக்கு அகென்ஸ்டாக போகக்கூடாது. 3 கேண்டில் பாருங்கள், ஸ்ட்ராங்கான மொமெண்டம். ஓகே, ஸோ ரெட் கேண்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட 50% லெவலில் இருந்து இந்த கேண்டில் சப்போஸ் க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து போனால் கண்டிப்பாக அது 70 to 80% டைம் ரிஜெக்ட் பண்ணிவிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெட் மூமெண்டம். ஓகேவா? ஸோ இந்த மூமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக நான் எப்பயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெட் கேண்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துலேருந்து ப்ளேஸ் பண்ணணும். க்ரீன் கேண்டில் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துலேருந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீக்லேருந்து தான் ப்ளேஸ் பண்ணணும். பட் எப்பயும் மூமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போகக்கூடாது. ஸோ நீங்கள் ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணால் நீங்கள் கேண்டில் மேலே போக விட்டுட்டு இந்த இடத்துல வரும்போது தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வருவாங்க, ஏன்னா இது பையர்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ செல்லர்ஸ் வருவாங்க, ஏன்னா ஸ்ட்ராங்காக 3 கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்துருக்கு அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்க வேணாம். ஆல்ரெடி நம்ம 3 ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே,
ஆல்ரெடி இந்த கேண்டிலில் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எடுத்து தேவையில்லாமல் வெயிட் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் டவுட்டாக இருந்தால் விட்டுருங்க. அகெயின் இட்ஸ் எ ரெட் கேண்டில். ஸோ ஏன் ரெட் கேண்டில் வந்திருக்கு? ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ நேரம். சரி 2 செகண்ட்ஸ் டைம் தரேன், ஏன் வந்திருக்குன்னு சொல்லி இது பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இது ஒரு லெவல். ஓகேவா? இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்தா இந்த கேண்டில் இந்த இடத்துல தானே ஓப்பன் ஆயிருக்கணும். ஆனால் ஸ்கிப் ஆகி கீழே ஓப்பன் ஆயிருக்கு. லெவலை ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ லெவலை ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பையர்ஸ் வருவாங்க. அப்படியே பையர்ஸ் இருந்தாலும் மேலே டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா செல்லர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. பையர்ஸ் மேலே ஓப்பன் ஆனால் இங்கே டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருந்தால். சப்போஸ் கீழே ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல ஓகே ஓப்பன் ஆனால் அது வந்து செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ மேலே போனி சப்போர்ட்டாக இருந்தது ரெசிஸ்டன்ட் ஆகும். டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்ரும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் லெவலாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணி விட்ரும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்கான மொமெண்டம் ஏரியா. சப்போஸ் இது மேலே இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்தால் க்ரீன் கேண்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்தா இந்த கேண்டில் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்தால் க்ரீன் கேண்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் கேண்டில் ஓப்பன் ஆனது எங்கே? சி, இந்த அளவுக்கு கேப், இந்த அளவுக்கு கேப் கொடுத்து கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம செல்லர்ஸ் என்ட்ரி பார்க்கணும். இதுவும் நம்ம அந்த 30 செகண்ட்ஸ் எக்ஸ்பிரேஷன் டைம் இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சு இது நம்ம ஜட்ஜ் பண்ணி ஈஸியாக இதையும் நம்ம வின் பண்ணிக்கலாம். மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக நாம் போக தேவையில்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ இது ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணலை ஒன்றும். சி, ரவுண்ட் நம்பரை ஒன்றும் கிராஸ் பண்ணலை. ஓகே, அண்ட் நம்மளோட லெவலை கிராஸ் பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ், இட்ஸ் எ பிரேக் அவுட். ஸ்ட்ராங் லெவல். சி, அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். அண்ட் இப்போ இந்த கேண்டில் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பையர்ஸ் ஆக்டிவ்னஸாக இருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஸ்ட்ராங் பையர்ஸ் இந்த இடத்துல யாராவது வந்திருக்காங்களா? நோ, ஒரு வீக் பையர்ஸ் வந்துருக்குறாங்க. அண்ட் இட்ஸ் எ ரவுண்ட் நம்பர். ஓகேவா? ஒரே ஒரு வீக் பையர்ஸ் வந்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 70% ஆஃப் டைம்ஸ் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 70% ஆஃப் டைம்ஸ் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் எதிர்பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வீக்கான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும்போது. ஆனால் இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங்கான மொமெண்டம் ஆனால் நீங்கள் அகைன் மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போகக்கூடாது. சப்போஸ் நீங்கள் க்ரீன் கேண்டில் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரவுண்ட் நம்பர்லேருந்து பிளேஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியாலேருந்து பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து தானே பையர்ஸ் வந்துருக்குறாங்க. சி, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து சப்போஸ் ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் அதிகமாக இங்கே போகணும். நீங்கள் இந்த மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போகக்கூடாது. இந்த 50% லெவல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டவுன் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாகவும் டவுன் போகலாம். ஏன்னா சின்ன கேப் இருக்குது. ஸ்டில் பாருங்கள், இன்னும் சின்ன கேப் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கேப்பை ஃபில் பண்ணும். பட் பக்கத்துலேயே இருக்குது. சப்போர்ட் ஏரியா பக்கத்துலேயே இருக்கிறதுனால டச் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து 50% லெவல், இந்த லெவல் மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போகக்கூடாது. ஸோ இந்த லெவல்லேருந்து நம்ம செல் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லெவல்லேருந்து செல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவலுக்கு வரும்போது பை கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று தான் கொடுக்கணும். நீங்கள் மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போகணும்னு நினச்சி பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல தான் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஏன்னா மொமெண்டம் பாருங்கள், ஸ்ட்ராங்கான ரெட் மொமெண்டம். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் நீங்கள் தேவையில்லாமல் போட்டால் அது எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியாதா? நம்ம கேண்டில் என்ன வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன கேண்டலாக, வீக் கேண்டலாக ஃபார்ம் ஸ்ட்ராங் கேண்டலாக ஃபார்ம் ஆகுமா, அதுதான் நம்மளோட டவுட். ஓகேவா? நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கேண்டில் வீக் கேண்டலா இல்லை ஸ்ட்ராங் கேண்டலான்னு நமக்கு தெரியாது. அப்படின்னா நம்ம வந்து பை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லெவல்லேருந்து கொடுங்க. இந்த லெவல்லேருந்து கொடுக்கணும். ஆனால் பைக் நம்ம மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போக மாட்டேன்னு சொல்லி செல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லெவலில் இருந்து தான் கொடுக்கணும். எப்பயுமே 50% லெவல் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுங்க. சி, இதெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல கொடுக்க சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்தால் கொடுக்க சொல்லியிருக்கேன். பட் கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் லெவல் இங்கே தான் இருக்குது தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். பட் இங்கே ஏன் நான் 50% லெவலில் எங்கே கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, பக்கத்துலேயே ரெசிஸ்டண்ட்டோ பக்கத்துலேயே இல்லை சப்போர்ட்டோ இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து 50% லெவல் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த லெவல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இந்த கேண்டில் இப்போ முடிஞ்சிருக்கா? அப்போ இந்த கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். இந்த கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து இவ்வளோ கேப் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே செல்லர்ஸ் தான் என்ட்ரி ஆகுவாங்க. பட் இதுவும் நீங்கள் 50% லெவல் கொடுத்தா உங்களுக்கு சான்சஸ் அதிகம் தான். ஆனால் இதுக்கெல்லாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்கெல்லாம் 50% லெவல் நம்மளுக்கு தேவையில்லாது. அதாவது தேவையில்லாது. ஓகேவா? ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்மளுக்கு இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு.
ஒன்று இது இல்லைன்னா இதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஆனால் இவ்வளோ கேப் இருக்குது. அப்போ இந்த கேப்பு ஸ்ட்ரைட்டாகவே ஃபெதரில் தான் ஃபில்லப் பண்ணுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, பக்கத்துலேயே சப்போர்ட் இருக்குது. ஸோ ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம மொமெண்டத்துக்கு அகேன்ஸ்டாக போகக்கூடாது. மொமெண்டத்துக்கு அகேன்ஸ்டாக போகணும்னா இந்த இடத்துலேருந்து நம்ம செல் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம பை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். சி பையஸ் இந்த இடத்துல பையஸ் ஆக்டிவ்னஸாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல முடிஞ்ச கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி திருப்பி பாருங்கள் மேலே போயிருக்கு. அகைன் 50%, நான் தான் சொன்னேன் 50% லெவல் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும்னு. அந்த ஸ்ட்ராங் மட்டும் தான். சி நீங்கள் இங்கே கொடுத்துருந்தாலே ரெட்டு கொடுத்துருந்தாலே வின்னு தான். ஆனால் இந்த இடத்துல கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா பாருங்கள் எவ்வளோ மார்ஜினல் சேஃப்டியோடு நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஓகே, இட்ஸ் எ பர்ஃபெக்ட் வின். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் நம்ம எத்தனை கேண்டில் 1 2 3 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், இது ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பரான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பரா? எஸ், இங்கே பாருங்கள் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் கிராஸ் ஆயிருக்கு, ரிவர்சல், கிராஸ் ஆயிருக்கு, ரிவர்சல், கிராஸ் ஆயிருக்கு, ரிவர்சல். ஸோ நான் வந்து ஒரு வாட்டி கிராஸ் ஆனால் ரிவர்சல் எதிர்பார்க்க சொல்லியிருக்கேன். பட் அகெயின் கிராஸ் ஆகி ரிவர்சல் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டியோடு கொடுக்க சொல்லியிருக்கேன், இல்லைன்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. சி இங்கே கிராஸ் ஆகிருக்கு, ரிவர்சல் எக்ஸாக்டாக லைனில் க்ளோஸ் ஆகிருக்கு, லைனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மெனி ரிவர்சல்ஸ் இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாஸ்ட் கேண்டல். எக்ஸாஸ்ட் கேண்டல்னால் நான் சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் கேண்டல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு லெவலை கிராஸ் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது ஒரு ரெட் கேண்டலோ இல்லை க்ரீன் கேண்டலோ ஏதாவது ஒரு லெவலாக ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேண்டலால் விக் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நார்மல் கேண்டலோட ஸ்ட்ராங்கான கேண்டலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கேண்டல் தான், ஆனால் லெவல் இல்லை. ஓகே, லெவல் இல்லை, அதனால் இங்கே தான் லெவல் இருக்குது, அதனால் ரெட் கேண்டில்ஸ் வந்துருக்கு. ஓகே, ஆனால் இங்கே வந்து லெவலை கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணியிருக்கு. ரவுண்ட் நம்பர் கிராஸ் பண்ணாலே நமக்கு வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் கண்ணை மூடிட்டு க்ரீனை கொடுக்கலாமா? இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். ஓகே, இட்ஸ் எ ஸ்ட்ராங் வின்னிங் ட்ரேட். பட் இருந்தாலும் நீங்கள் மொமெண்டத்துக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த விக்கு கட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? எப்பயுமே 70 to 80% ஆஃப் டைம்ஸ் ரிவர்ஸ் ஆயிரும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இல்லையா? ஓகே, ஸ்ட்ராங்கான மொமெண்டம். ஸோ நீங்கள் இந்த 50 பாருங்கள், இதில் பாருங்கள் 50% லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, தெரியுதா? 50% லெவலில் இதில் நீங்கள் ரெட்டு கொடுத்துருந்தாலும் க்ரீனாக முடிஞ்சாலும் நீங்கள் வின்னு தான். பட் இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல க்ரீன் சொல்ல மாட்டேன், ரெட்டு சொல்ல மாட்டேன், க்ரீன் தான் போக சொல்லிப்பேன். ஏன்னா ரவுண்ட் நம்பர் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த விக்கு கட்டை தான் கொடுக்கணும். ஓகே, இந்த விக்கு கட்டை கொடுத்துருந்தா நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்ஜினல் ஸ்ட்ரெயிட்டாகவே இது வின் தான். பட் இருந்தாலும் நான் மார்ஜினல் சேஃப்டியோட தான் எப்பயும் கொடுக்க சொல்லுவோம். ஓகே, அண்ட் இட்ஸ் ஏ வின்னிங் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லைனை தான் நாம் தேடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லைன் எங்கே இருக்குது? சி இந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் என்ட்ரி வந்துருக்குறாங்க, இந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் என்ட்ரி. ஓகேவா? இந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் என்ட்ரி. ஓகே, அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி இருக்காங்க, ஏன்னா இது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். அண்ட் இது வந்து ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் என்ட்ரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் என்ட்ரி. ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் இங்கே 2 கேண்டில் வந்திருக்கு, இங்கே 2 கேண்டில் வந்திருக்கு, அண்ட் இங்கேயும் வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் என்ட்ரி இங்கே தான் இருக்காங்க. அண்ட் இங்கேயும் பாருங்கள் இங்கே ஒரு செல்லர்ஸ் இருக்காங்க, தெரியுதா? ஸோ இங்கே ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி, இங்கே ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி. ஓகே, ஸோ இங்கேயும் செல்லர்ஸ் இருக்காங்க, ரைட்? ஆனால் வீக் கேண்டில் தான், பட் இருந்தாலும் நம்ம இதையும் போடணும். சி கலர் சேஞ்ச் ஏரியாவில் கலர் சேஞ்ச் க்ரீன் டு ரெட்டு மாறி இருக்குது, அப்போ நம்ம இதையும் போடணும். ஓகே, ஓகேவா? இப்போது நாம் என்ன ப்ளேஸ் பண்ணோம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இங்கே இருக்குது. ஓகே, ரெட் கேண்டில் இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஓகே, ஒரு கேண்டில் வந்திருக்கு. அண்ட் செகண்ட் டச் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அப்போனா இது ஃபஸ்ட்டு டச். ஸோ செகண்ட் டச் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து இது வந்து இன்டர்மீடியேட் லெவல் தான், அதாவது ஸ்ட்ராங் லெவலில் ரொம்ப வீக் லெவலில், அதாவது செல்லர்ஸ் வந்திருக்காங்க. பட் இது வந்து ஒர்க் ஆகுமோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போனா நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட். ஸோ வீக் கேண்டில், சிங்கிள் வீக் கேண்டில் கேனாட் ஸ்டாப் த ஃபோர்ஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள்
பிளேஸ் பண்ணணும். இதோட 50% லெவல் அதாவது இங்கே வரும்போது ரெட்டை பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இது வந்து ஸோ க்ரீன் கேண்டலோட ஓகே இது ஹேமர் தானே. ஸோ ஹேமர் அப்போனா க்ரீன் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு பாருங்கள். ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு லெவல். பட் இருந்தாலும் நீங்கள் க்ரீன் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ், ஏன்னா இது வந்து ஹேமர் டைப் கேண்டல். ஸோ ஹேமர் டைப் கேண்டல் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், க்ரீன் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே க்ரீன் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே பாருங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. சி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. அண்ட் இங்கெல்லாம் பிரேக் அவுட்டு தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பிரேக் அவுட். பட் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கணக்கில் வச்சுக்கலாம். அண்ட் இது ஒரு பாசிபிலிட்டிஸ், அதாவது ரெட் கேண்டல் வரதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டிஸ். ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெட் மூமெண்ட்டத்தை இந்த வீக் கேண்டலால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ரெட் கேண்டல் வரதுக்கான அதிக செகண்ட் பாசிபிலிட்டிஸ் இது ஒன்று இருக்குது. அண்ட் வேறு என்ன இருக்குது, நியூ லோ ஃபார்ம் ஆகலை. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூ லோனா என்ன, இப்படி ஃபார்ம் ஆயிருந்தால் அது ஒரு எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி. இந்த லோவை இது கிராஸ் பண்ணியிருக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். பட் என்ன கிராஸ் பண்ணல. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் மூமெண்ட்டத்துக்கு அகைன்ஸ்டாக நம்ம போகக்கூடாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு கொடுத்துருக்கலாம். பட் இட்ஸ் ஏ க்ரீன் ஒன், ஏன்னா அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே ஓகே இட்ஸ் லூசிங் ட்ரேட். பரவாயில்ல, ஒரு டைம் கண்டிப்பாக லூஸ் ஆகும்னு பாருங்கள். நம்ம இத்தனை கேண்டில் வின் பண்ணியிருக்கோம். பட் ஒரு கேண்டில் கண்டிப்பாக போக தான் செய்யும். ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் படிச்சு இது பண்ண வேணாம். பட் ஏன் இதாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் லெவல் கிடையாது, ஸ்டில் கேப் இருக்குது. சி இது வந்து ஒரு லெவல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் லெவல் நம்மளுக்கு தெரியல. ஓகேவா, ஃபஸ்ட்டு லெவல். ஸோ இப்போ இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்தால் இது வந்து நம்ம செகண்ட் லெவலாக கன்சிடர் பண்ணி இது ஒரு ஸ்ட்ராங் லெவல்னு சொல்லிடலாம். ஆனால் ஏன் வரல, இந்த கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கா. எஸ் இந்த கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா, கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. இட்ஸ் ஏ லூசிங் ட்ரேட். ஓகே ஸோ பரவாயில்ல விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஹையர் ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சி ஹை ப்ரீவியஸ் ஐ கிராஸ் பண்ணி இது பண்ணிருக்கு. அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, அப்போனா நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. ஓகே ஸோ இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஓகே இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆல்ரெடி செல்லர்ஸ் வந்துருக்குறாங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன பிரேக் அவுட் இருக்குது ஆக்சுவல் லெவல். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன பிரேக் அவுட். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவலுக்கும் இன்டர்மீடியேட்டில் இருக்குது. சி இந்த லெவலுக்கும் இன்டர்மீடியேட்டில் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பையர்ஸ் லெவல் தான். ஆனால் நம்ம இது கன்சிடர் பண்ண தேவையில்ல, இது நம்மளுக்கு கன்சிடர் பண்ண தெரியல. பட் இதை நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும், ஏன்னா இங்கே ஒரு லெவல் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு செல்லர்ஸ் என்ட்ரி, ஸோ செகண்ட் செல்லர்ஸ் என்ட்ரி இருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை. ஓகே அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு செல்லர்ஸ் என்ட்ரி, ஸோ செகண்ட் செல்லர்ஸ் என்ட்ரி இருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை. ஆனால் இப்போ கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் ரைஸ் ஃபார்ம் ஆகிட்டு வருது. பட் ஆனால் ரெண்டு கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேபி கேண்டில் இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது இந்த மாதிரி வந்துட்டு, ஏன்னா டபுள் டாப் பேட்டர்ன் வந்துருக்குல்ல, டபுள் டாப். ஸோ வந்து கேண்டில் வந்து இப்படி டச் ஆகிட்டு கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் ஐயும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஹையர் ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு வருது அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கேண்டில் நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சான்சஸ் வரும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெவலில் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட் இருக்குது. ஓகே ஸோ இந்த லெவலில் நமக்கு வந்து தெரியும், ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ராங் லெவல், இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே வந்து மொமெண்டமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணாமையும் போகலாம். பட் நீங்கள் கேப் அப் ஓப்பன் ஆகி போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ரீன் ஆப்ஷன் போகலாம். ஓகேவா, ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் க்ரீன் ஆப்ஷன் போகலாம். பட் அதுக்கு இதுவும் பண்ணாமல் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் எதுவுமே போகாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே இட்ஸ் எ க்ரீன் ஒன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹையர் ஐ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செல்லர்ஸ் ஏரியா எங்கே இருக்குது, இப்போ இந்த கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா
இங்க ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி இருக்கு அண்ட் ரவுண்ட் நம்பர் இருக்கு. ஸோ வேற ஏதாவது இருக்கா? ரவுண்ட் நம்பர் இருக்கு அண்ட் வேற செல்லர்ஸ் என்ட்ரி பக்கத்துல. ஸோ வேற எதுவுமே இல்லை அண்ட் ஸ்டில் கேப் இருக்கு. இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. மேக்கிங் ஹையர் ஐ. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் வந்து சின்ன கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா? கண்டிப்பா பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேப் யார் ஃபில் பண்ணுவா? கண்டிப்பா பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி டைம் ஃபார்மிங் ஏ ஹையர் ஐ அண்ட் 3 கேண்டல்ஸ் வந்துருச்சு. 3 கேண்டல்ஸே ஒரு மொமெண்டம். இப்போ நம்ம மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டா போகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் we can confidently go with buyers. Okay, so it's a winning trade. ஓகேவா? and now இப்போ இது என்னவா இருக்கும்? இப்போ நீங்களே யோசிங்க என்ன ட்ரேட் வித் பண்ணலான்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன போகலாம்? ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணியிருக்கு. ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ண என்ன சொல்லியிருக்கேன்? செல்லர்ஸ் போகலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ செல்லர்ஸை நம்ம எப்படி போகணும்? இந்த இடத்துல இருந்து தான் செல்லர்ஸ் போகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல உடனே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக நம்ம போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து தான் நாம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் we can confidently go with sellers. It's a winning trade. ஓகேவா? ஸோ now இப்போ நாம என்ன பிளேஸ் பண்ணலாம்? ஓகே, ஈஸி ட்ரேட் சிங்கிள் வீக் கேண்டில். ஓகே, ஸ்ட்ராங் மொமெண்டத்தை நம்ம இது பண்ணாது. அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராங் மொமெண்டத்தை இந்த கேண்டில் ஸ்டாப் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் இந்த இதுக்கான இது பார்த்தீங்கன்னா 80% தான். 80% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் வந்திருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த 20%ல சம்டைம்ஸ் லாஸ் ஆகும். இந்த கேண்டில் நமக்கு லாஸ் ஆன மாதிரி. ஏன்னா இந்த கேண்டில் நம்ம ரெட் தானே கொடுத்தோம். ஏன்னா மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போகக்கூடாது, வீக் கேண்டில் ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து வீக் கேண்டில் ஆக்சுவலாக இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். பட் இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் இருந்தால் நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. வீக் கேண்டில் நான் வந்து எந்த மாதிரி சொல்லணும்னா இந்த மாதிரி கேண்டில்ஸ், இந்த மாதிரி கேண்டில்ஸ், இந்த மாதிரி கேண்டில், இந்த மாதிரி கேண்டில் தான் நான் வீக் கேண்டில்னு சொல்கிறேன். பட் இந்த மாதிரி கேண்டல்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அந்த மாதிரி ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இதாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டல். பட் இந்த மாதிரி வீக் கேண்டல்ஸ் நீங்கள் டோஜி ஃபார்ம் ஆனால் கூட நீங்கள் வந்து மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போக தேவையில்ல. ஓகேவா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வீக்கான கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சிங்கிள் வீக் ரெட் கேண்டல் கேனாட் ஸ்டாப் த ஃபோர்ஸ் ஆஃப் பையிங் ப்ரெஷர். வீக் கேண்டலால் ஒரு 5 கேண்டல் 6 கேண்டல் ஃபார்ம் பண்ணவே அந்த ஃபோர்ஸை இது பண்ண முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் எந்த இடத்துலேருந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விக் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் பை கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த ரவுண்ட் நம்பர்லேருந்து பை கொடுக்கலாம். கொடுத்தா பை தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்தா நம்ம செல் தானே கொடுத்தோம். மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போகக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல கொடுத்தா பை தான் கொடுக்கணும். இல்லைன்னா ரெட்டு கொடுக்கவே கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் we can confidently go with buyers and it's a winning trade. ஓகே, இந்த இதில் நம்மளுக்கு வந்து மொமெண்டம் ட்ரேட் ஒரு வாட்டி நம்மளுக்கு வின் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிங்கிள் வீக் கேண்டில் கேனாட் ஸ்டாப் த ஃபோர்ஸ் வின் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லூஸ் பண்ணதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் கேண்டலாக வந்திருக்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் கேண்டலில் வந்தால் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம் இதுலேருந்து. ஓகேவா? அண்ட் இங்கே பாருங்கள், இப்போ அகைன் அதே மொமெண்டத்துக்கு அகைன்ஸ்டாக போகலாம். நெக்ஸ்ட் கேண்டல் பார்த்தீங்கன்னா 3 இது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ட்ரேட் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ட்ரேடே வந்துருச்சு. ஓகே, மொமெண்டம் ட்ரேடே வந்துருச்சு. அண்ட் இங்கேயும் பாருங்கள் 3 கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் கேண்டல் தான். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும். மேபி லெவல் ஏதாவது இந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே நம்மளுக்கு 3 இது வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இதை திருப்பி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக? ஓகே, இந்த பேரியஸ் எங்கல்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக. டோட்டலாக எத்தனை கேண்டில்? டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 48 கேண்டில் பக்கம் அனலைஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். 48 கேண்டில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மினிமம் ஒரு 35 ட்ரேடாவது நாம் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, 35 கேண்டிலாவது நாம் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணியிருப்போம். 35 ட்ரேடாவது கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா ஈஸியான ட்ரேட் தான். கொஞ்சம் இது வந்து அட்வான்ஸ் லெவல் தான். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் தான். ஓகே, ஸோ 35 கேண்டலில் கண்டிப்பாக ஒரு 6 கேண்டிலே நம்மளுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, லாஸில் போயிருக்கு. ஸோ 35 கேண்டில் கூட வேணாம், நீங்கள் 30 ட்ரேட் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 15 கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி நான் வந்து ஆசிலேஷனில் இருக்கோம், டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 கேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ 30 ட்ரேடில்
ஒரு மினிமம் 6 ட்ரேடாக கண்டிப்பாக போகும் ஓகேவா. 6லேருந்து 7 ட்ரேட் போகும். அப்படி போனாலுமே உங்களுக்கு 23 இருக்குது. ஓகே, 23 இருக்குது. 23 இருக்கு. இதுவே உங்களுக்கு அந்த 1 மணி நேரத்துக்கு 48 நிமிஷத்துக்கு இந்த 23 இருக்கு. சரி நீங்க 20 கூட வேணாம். 20னே வச்சுக்கோங்க. ரவுண்ட் பண்ணி 20னே வச்சுக்கோங்க. ஓகே, 20ல நீங்க $2 அட்லீஸ்ட் பிளேஸ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $35 கிட்ட வந்திருக்கும். அட்லீஸ்ட் $33 கிட்டயாவது வந்திருக்கும். $33 வந்து எனஃப். 1 மணி நேரத்துக்கு $33 எனஃப். ஓகேவா. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதா. ஏன்னா 48 கேண்டலுமே யாராலையுமே ப்ளேஸ் பண்ண முடியாது. இதை வந்து 30 கேண்டில் தான் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா. இதில் ஒரு 6 கேண்டில் 5 கேண்டில் லாஸ் ஆகிற சான்சஸ். அந்த சான்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியாக கொடுத்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபில்டர் ஆயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் மார்ஜினல் சேஃப்டி ரொம்ப முக்கியம். நான் எல்லாமே 50% வச்சு தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கொடுத்தாலே இவ்வளோ நேரம் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். அண்ட் போன டெக்னிக்கல் அனலைஸ் கிளாஸையும் பாருங்கள், இந்த டெக்னிக்கல் அனலைஸ் கிளாஸும் பாருங்கள். அண்ட் தேர்டு கிளாஸ் ஒன்று இருக்குது, அந்த தேர்டு கிளாஸையும் முடிச்சுட்டு நான் வந்து என்னோட ஃபுல் லைவ் ட்ரேட்ஸ் இப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம பார்த்தது எல்லாமே நான் லைவாகவே உங்களுக்கு நான் போட்டுருவேன். லைவாக நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நான் ட்ரேட் எடுக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 1 மணி நேரம் தொடர்ந்து எப்படி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் அந்த கிளாஸ் போகணும், லைவ் ட்ரேடிங் கிளாஸ். ஃபஸ்ட்டு டெக்னிக் கிளாஸ் முடிச்சிருங்க. தியரி, டெக்னிக்கல், ப்ராக்டிக்கல், டெக்னிக்கல், அதுக்கப்புறம் தான் லைவ் ட்ரேடிங். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா. ஸோ தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.